ஸோ இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஆப்டிக்ஸில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அது என்ன ஹார்ட் கொஸ்டின்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ இது நம்மளாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டடி பண்ணதை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது ஆர்டினரி ப்ராப்ளம் மாதிரி இல்லாமல் இப்போ இங்கே பாருங்க, while doing an experiment for the determination of focal length of convex lens, Raja suddenly dropped the lens. If heart broken into two halves along the axis, if he continue his experiment with the same lens, can he get the image? So ராஜான்ற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ், ரைட்டா? அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அறியாமலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லென்ஸ் கீழே விழுந்துருச்சு. சடன்லியா கீழே விழுந்துருச்சு. விழுந்தோடனே அந்த ஆக்சிஸ்ல இருந்து ரெண்டா புரோக்கன் ஆயிடுச்சு. அப்படி புரோக்கன் ஆகும்போது அதே லென்ஸோட இவர் என்ன பண்றாரு, கண்டினியூ ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் அவர் கண்டினியூ பண்ணா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இமேஜ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ரெண்டாவது क्वेश्चन இஸ் தேர் எனி சேஞ்சிங் ஃபோக்கல் லென்த். ஏன்னா அவர் ஃபோக்கல் லென்த்தை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிக்கும் போது ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகுமா இல்ல இமேஜ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்றாரு. சோ क्वेश्चन நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ராஜான்றவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட லென்ஸ் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததுல அது ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அப்படி ரெண்டா பிரியும் போது அதே லென்ஸை வச்சு திருப்பி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அப்படி பண்ணா அவர் இமேஜ் சேம் இமேஜா கிடைக்குமா இல்ல வேற இமேஜ் கிடைக்குமா இல்லனா ஃபோக்கல் லென்த்ல ஏதாவது டிஃபரண்ட் இருக்குமா? சோ அப்படின்றதான் இங்க ஒரு क्वेश्चन மார்க், ரைட்டா? சோ அப்ப இதுக்கு என்ன நம்ம ஆன்சர் பண்ணலாம்? இத நம்ம தியரிட்டிக்கல் क्वेश्चन நல்லா ரீட் பண்ணிருந்தா நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். நல்லா கவனிங்க. சோ நமக்கு தெரியும் ஃபோக்கல் லென்த்துக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதாவது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். 1/f is equal to mu minus 1 1/r1 minus 1/r2. அதாவது புதுசா ஒரு லென்ஸை நம்ம கிரியேட்டிவா மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா பேட்டர்ன்ல பண்ண முடியும். ஏன்னா இதான ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்ப இதுல என்ன இருக்கு? இது என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கான்வெக்ஸ். நம்ம எந்த லென்ஸ் பண்றோமோ அந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ ஒரு லென்ஸை நம்ம மேக் பண்ணும்போது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்கணும், அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மேக் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வச்சுருவோம். ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே இதுதான் என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னது? இந்த லென்ஸ் உடைய ஆப்டிக்ஸ், அதாவது ஆக்சிஸ் சொல்லலாம். இப்போ இந்த லென்ஸுக்கு இங்க இருந்து பார்த்தோம்னா இது ஒரு ரேடியஸ். சோ இது பார்த்தோம்னா இது ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அப்படிதானே? அப்ப இந்த ரேடியஸ் திஸ் இஸ் r1, இது இந்த பக்கம் போகும், இது r2, இது இந்த பக்கம் வரும் இல்லையா? ஓகே, இப்போ நான் லென்ஸை டிரா பண்ணிருக்கேன், r1 r2 ரேடியஸ் போட்டுருக்கேன். இப்போ என்ன क्वेश्चनனா நீங்க நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்றேன், இந்த r1 is equal to r2 is equal to r. நான் இந்த ரெண்டு ரேடியஸ்மே சேம் ரேடியஸ் அப்படின்னு ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்படி அஸ்யூம் பண்ணா ஃபோக்கல் லென்த் எனக்கு எப்படி கிடைக்கும்? 1/f is equal to mu, இது கான்ஸ்டன்ட் மாறாது, -1 அப்படியே ஃபார்முலா இருக்குது. அப்ப இங்க r1 படுதா? நல்லா கவனிங்க. r1 இந்த சைடு நோக்கி போகுது. r1 உடைய டைரக்ஷன் என்னது? லென்ஸ் உடைய அந்த டைரக்ஷன், அந்த சைடு. நமக்கு லென்ஸுக்கு முன்னாடி வந்தா மைனஸ் போடுவோம், லென்ஸுக்கு பிஹைண்ட் வந்தா நம்ம பிளஸ் போடுவோம். அப்ப r1 அந்த பக்கமா போறனால நான் r1 படுதா r பிளஸ்லயே போடுறேன். இங்க ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ். இப்போ இந்த r2 பாருங்க இந்த சைடு வருது. அப்ப ஃப்ரண்ட் ஆஃப் தி லென்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 1/-r. அப்ப கவனிங்க, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ரைட்டா? அப்ப 1/f is equal to mu minus 1 1/r plus 1/r. அப்ப 1/r ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? 2/r, ரைட்டா? அப்ப ஃபோக்கல் லென்த் திஸ் இஸ் தி ஓல்ட், உடையறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க ஓன்னு வச்சுக்கிறேன். ஓன்னா ஓல்ட் ஃபோக்கல் லென்த்.
mu minus 1 into 2 by r. So இதுதான் உடையறதுக்கு முன்னாடி focal length. இப்போ உடைஞ்சிருச்சுனா ஒருவேளை உடைஞ்சிருச்சுனா எனக்கு இங்க உடைஞ்சதுக்கு அப்புறம் டயகிராம் எப்படி வரும் பாருங்க. lens broken இப்படி தான் வரும். ஓகே இதான ஆக்சிஸ். அப்ப ஒரு பக்கம் எனக்கு உடைஞ்சிருச்சு. அப்ப எனக்கு ஒரு பக்கம் தான் வரும். அப்ப இந்த ஒரு பக்கம் நீங்க இந்த படத்தை பாருங்க. இவருடைய ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இவங்களுடையது கம்மியா இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட நமக்கு சன்னுக்கு எங்கேயோ இருந்து நமக்கு என்ன வருது? ரைட் வருது. இல்ல எர்த்தோட ரேடியஸ் நம்ம சொல்லிக்கலாம். இது எர்த்தோட ரேடியஸ் ஒரு 6538 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா? அப்ப எங்கேயோ இருந்து வரக்கூடாது. ஒரு இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரும் இல்லையா? டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் r2. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா r1 is equal to r. இந்த r1 நோ ப்ராப்ளம். இந்த r2 ஒரு சைடு உள்ளதுல இந்த பக்கம் வரக்கூடியது அது எனக்கு எப்படி இருக்குது? பிளேனா இருக்குது. அப்ப பிளேனா இருக்கறனால நான் அதை என்ன பண்ணிக்கிட்டேன்? இன்ஃபினிட்டிவ். சோ என்ன பண்றேன்? ஒரு டிஸ்டன்ஸை இன்ஃபினிட்டின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த ஃபார்முலால போய் நம்ம இப்போ எனக்கு நியூ ஃபோக்கல் லென்த் கிடைக்கும் போது இல்லையா? திஸ் இஸ் ஓல்டு ஃபோக்கல் லென்த். அப்ப நியூ ஃபோக்கல் லென்த்னா நான் fn போடுகிறேன். mu minus 1 அதுல எந்த மாற்றமும் இல்ல, அப்படியே போடுகிறேன். 1 by r r1 போடுறதா r. இங்க நான் என்ன பண்ணோம்? 1 by infinity. ரைட்டா? அதோட ரேடியஸ் வந்து பிளேனா இருக்கறனால நான் இன்ஃபினிட்டி போட்டுக்கிட்டேன். அப்ப எனக்கு இது என்ன ஆயிரும்? 0. So we know that 1 by infinity is equal to 0 நமக்கு தெரியும். அப்ப இதை எடுத்துட்டோம்னா மிச்சம் என்னப்பா இருக்குது? 1 by new focal length is equal to mu minus 1 உள்ள ஒரு r இருக்கா divided by r. இத நான் ஈக்குவேஷன் 1 இத ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 ஐயும் nu ஐ நான் 2 ஐ கம்பேர் பண்ணி பாக்கும்போது இதுல எனக்கு என்ன ஆகுது? இத கூட நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படினா ஒரு சின்ன சேஞ்சுக்கு இந்த 2 ஐ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 1 by 2f is equal to mu minus 1 by r. இத நான் ஈக்குவேஷன் 1 னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இந்த 1 ஐயும் 2 ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. mu minus 1 by r ரெண்டு பக்கமும் mu minus 1 by r mu minus 1 by r. அப்ப ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2f old focal length is equal to 1 by f new focal length. அப்ப ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் தான். அதை எப்படி எழுதலாம்? 2f old focal length is equal to fn. அப்ப நீங்க பாக்கும்போதே நீங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? சோ எனக்கு focal length இப்போ என்ன ஆயிடுச்சு? நியூ focal length வந்து எப்படி இருக்குது? 2 times of the old focal length. இதை எப்படி சார் நம்ம எழுதுறது? 2 times of old focal length. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லென்ஸ் தான் நான் இப்படி வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு லென்ஸ் இப்ப இருக்குது. இது சென்டர்ல நம்ம ஹாஃபா டிவைட் பண்ண மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ இதுல நான் வந்து ஒரு லைட்டை நான் பாஸ் பண்றேன். எனக்கு என்ன ஆகும்? இது கான்வெக்ஸ்னால எனக்கு இந்த இடத்துல கன்வெர்ஜிங் ஆகுமா? சோ இப்படி கன்வெர்ஜ் ஆகும். இது எப்பனா எனக்கு ரேடியஸ் வந்து இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரேடியஸ்ல இருந்துச்சுன்னா எனக்கு இப்படி இருக்கும். ஆனா எனக்கு இந்த லென்ஸ் உடைஞ்சிருச்சு. இது உடையறதுக்கு முன்னாடி. அப்போ உடைஞ்சிருச்சுனா உடைஞ்ச பிறகு சோ நம்ம நடுவுல போறது என்ன போடுவோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ் போடுவோமா? பிரின்சிபல் ஆக்சிஸ் போடுவோம். இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ். ஓகே. இப்போ உடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிருதுனா ஃபோக்கல் லென்த் வந்து எனக்கு இங்க விழுக வேண்டிய ஃபோக்கல் லென்த் இங்க போயிடுது. அதே மாதிரி நான் கீழே இங்க விழுக வேண்டியது இங்க போயிடுது. கிட்டத்தட்ட நான் அதை 2f அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் பாருங்க. உடையறதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ்ல அசம்பிள் ஆகுது. உடைஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது? அதை தாண்டி போயிடுது. அப்ப என்ன இது? நீ என்ன ஆன்சர் பண்ணணும்? கேன் ஹி கெட் தி இமேஜ்? எஸ். நீ என்ன பண்ணணும்? இமேஜ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீ என்ன பண்ணணும்? எஸ் கி ஹெட் தி இமேஜ். சாரி, இமேஜ் கிடைக்குமா? எஸ் கி ஹெட் தி இமேஜ். அவருக்கு இமேஜ் கிடைக்கும். Is there any change in focal length? Yes, there is change in focal length. அப்படின்னு சொல்லிட்டு that is new focal length is equal to twice of the old focal length. புரியுதா? Suppose எனக்கு old focal length வந்து old focal length உடைய வேல்யூ வந்து நான் சப்போஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் 10 னு வச்சுக்கிறேன்.
ஓகே அப்ப நியூ ஃபோக்கல் லென்த் இருக்கு எப்படி கிடைக்கும் நியூ ஃபோக்கல் லென்த் 2 into 10 20 so 20 மீட்டர் அப்ப என்ன இது ஓல்டு ஃபோக்கல் லென்த் என்ன ஆச்சுனா நியூ ஃபோக்கல் லென்த் எனக்கு 20 ஆயிடும் ஓகே அப்ப பாருங்க ஃபோக்கல் லென்த் வேரி ஆகுது ஃபோக்கல் லென்த் வேரி ஆகுதுனால எனக்கு என்ன ஆகும் ஐ டிஃபெக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்ப கண்டிப்பா உடைஞ்ச லென்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஐல ஒரு டிஃபெக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுறாரு அதனால என்ன சொல்லுவாங்க லென்ஸ் கீழ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்பரா போய் ஐ ஸ்பெஷலிஸ்ட் போய் காமிச்சு அதை நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம போடணும் நம்மளா இஷ்டத்துக்கு போடக்கூடாது ஓகே அப்ப கரெக்டா பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் சொல்ல வரேன் ஏன்னா ஃபோக்கல் லென்த் பாருங்க ஒருத்தவங்க கிட்ட பார்வை இருக்கிறவங்க இப்ப தூர பார்வை ஆகிடும் கிட்ட பார்வை அவங்களுக்கு என்ன இது நியர்பை ஆப்ஜெக்ட் வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ ஃபார்தஸ்ட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் உள்ள பொருள் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது நியர்பை ஆப்ஜெக்ட் தெரியல காரணம் என்ன ஆயிடுச்சு ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது ஏன் சேஞ்ச் ஆச்சு லென்ஸ் வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு ஓகே